புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பேருந்து நிலையம் அருகில் பாஜக ஆட்சியின் நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்து ஆளும் திமுக அரசு என்னென்ன கொள்ளையடித்து என்பதனையும் எடுத்துரைக்கும் விதமாக பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் வெங்கடேஷ், அதிமுக ஒன்றிய பொறுப்பாளர்கள் பழனிக்குமார், அன்பரசு, எஸ் கணேசன் மற்றும் சோழ பேரரசு கட்சியின் ஒன்றிய தலைவர் மாரிமுத்து மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இதில் பேசிய பாஜக மாவட்ட தலைவர் வெங்கடேஷ், பாஜக ஆட்சியில்தான் டிஜிட்டல் பரிவர்த்தனை கொண்டு வரப்பட்டது. அதற்குத்தான் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அனைத்து பெண்களும் வங்கிகளில் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்பொழுதே அறிவுறுத்தினார். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக திமுகவினர் பேசி வருகின்றனர். ஆனால் திடீரென்று அனைத்து பெண்களும் ரூபாய் 5000 வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் உள்ள உறுப்பினர்களுக்கும் அந்த கட்சியில் உள்ள கொள்ளையடிக்கும் கும்பலுக்கும் தான் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இது நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு கொள்ளையடிக்கும் கூட்டம். கொள்ளையர்களை கொண்டு, கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய கூட்டணிகளை கொண்டு சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை கூட்டத்தை விரட்டுவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணி வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்று இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார். ஒரே கொள்கை உள்ளவர்கள், இந்த நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காக்கப்படும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இது. ஆனால் நீங்க எதிர்கட்சியை ஆளுங்க நடந்துகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குள்ள என்ன கொள்கை இருக்கு அப்படிங்கறத நல்லா பாருங்க. இன்னைக்கு எப்படி கூட்டணி சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே இருந்ததை விட்டுருங்க, இன்னைக்கு ஒருத்தர் புதுசா சேர்ந்திருக்கிறார். எப்படி ஏலம் போட்டு எடுத்திருக்கிறாங்க அவங்கள மக்கள் அடித்தட்டு மக்களாவே இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருந்து திருட்டு ட்ரெயின் ஏறி போன கருணாநிதியுடைய குடும்பம் எப்படி வசிக்கிறாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அடுத்தவனை பூரா கார்பரேட் சொல்லிட்டு அவன் எவ்வளவு பெரிய நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறாங்கிறது தெரியுமா? இன்னைக்கு கார்பரேட்ல ஆசியாவிலே நம்பர் 1 இருக்கக்கூடிய அளவிற்கு போட்டி போட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சன் குடும்பம். யாருடைய காசு, யாருடைய பணம்? ஒரு திருட்டு ரயில் ஏறி போனவருடைய குடும்பம் இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க? எல்லாம் யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். அடித்தட்டு மக்களை அடித்தட்டாவே வச்சிருக்கிறோம். இந்த தேர்தல் வரும்போது உங்களை எல்லாரையும் ஏமாத்தி உங்களுடைய ஓட்டுகளுக்காக கொண்டு வந்தது. போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொங்கலுக்கு யாருக்காவது 1000 ரூபாயோ 500 ரூபாயோ யாருக்காவது கொடுத்தாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய சித்து விளையாட்டு. மக்கள் நம்புறாங்க. இன்னமே அதாவது முன்னாடி எல்லாம் ஆட்சியை பிடிக்கும் போதே அண்ணா பல